வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கதை உலகம். இந்த பதிவுகளை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் என்னுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். ஃப்ரெண்ட்ஸ், சுழல் பகுதி 7. இந்த கதையோட முன்னாடி பாகங்கள் கேட்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க் இருக்கு, அதுல கேட்கலாம். கதை: பழையாறை அரண்மனை கஜானா அதிகாரி கதிராமங்கலன் தனது பணிகளை முடித்துவிட்டு தனது ஜாகைக்கு புறப்பட்டு கொண்டிருந்தான். சோழ மாளிகையிலிருந்து நந்திபுரம் செல்ல வேண்டும். நந்திபுரத்தில்தான் அவனது ஜாகை இருந்தது. அவனது தந்தை பழையாறை கஜானா அதிகாரியாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருந்ததால் அவரது நன்னடத்தையை கருத்தில் கொண்டு அவரது மகன் கதிராமங்கலனுக்கு கஜானா அதிகாரி பதவி வழங்கப்பட்டிருந்தது. பொதுவாகவே இளவயதில் கஜானா அதிகாரி பதவி கிட்டுவது துர்லபம். வாலிபர்களுக்கு ஆசை அதிகம். அவர்களுக்கு ஆசை இல்லை என்றாலும் காதலிகள் அவர்களது ஆசைகளை தூண்டுவார்கள். எனவே வயதானவர்களே கஜானா அதிகாரிகளாக நியமிப்பார்கள். ஆனால் கதிராமங்கலன் மட்டும் விதிவிலக்கு. இப்போதுதான் அவனுக்கு திருமணமே பேசி வந்தார்கள். கஜானா அதிகாரி என்பதால் உறவினர்களிடையே அவனுக்கு பெண் தருவதற்கு போட்டியே நிலவியது. கஜானா அதிகாரி என்கிற பதவிக்கே அவனுக்கு பெண் கொடுக்க போட்டியை போடுகிறார்களே. ஆதித்த கரிகாலனுடன் கஜானாவின் நிலவறைக்கு சென்று அவனுக்கு உக்ரோதயம், பானபத்திரம் மற்றும் உத்தமசீலனின் வாள் ஆகிய பொக்கிஷங்களை கொடுத்த போது அகமகிழ்ந்து ஆதித்த கரிகாலன் இவனிடம் கூறியதை அறிந்தால் இவனுக்கு பெண் கொடுக்க துடிப்பவர்கள் என்னதான் செய்ய மாட்டார்கள்? கதிராமங்கலா, உன் போன்ற இளம் அதிகாரிகள் தான் எனக்கு தேவை. நான் மன்னனாக மாறியதும் பழுவேட்டையருக்கு உதவியாளனாக உன்னை நியமிக்கிறேன். எனது நெருங்கிய வட்டத்தில் உனக்கு என்றும் ஓர் இடம் உண்டு என்றெல்லாம் கூறி இவனை உற்சாகப்படுத்தியிருந்தானே. கஜானா அறை காவலர்களை கண்களாலேயே எச்சரிக்கை செய்துவிட்டு நந்திபுரத்தை நோக்கி நடக்க துவங்கினான். இவனது தந்தை கஜானா அதிகாரியாக இருந்தபோது மாட்டு வண்டியில்தான் பயணிப்பார். இவன் அந்த பதவிக்கு வந்தவுடன் அரண்மனை குதிரை ஒன்றை அளித்தார்கள். ஆனால் தந்தையை போன்று நல்ல பெயரை வாங்கி அனைவரையும் கவர வேண்டும் என்பதற்காக அரண்மனை பணிகளுக்கு மட்டும் குதிரையை பயன்படுத்தினான். அரண்மனைக்கு வரும்போதும் மீண்டும் இல்லம் செல்லும் போதும் நடந்துதான் செல்லுவான் கதிராமங்கலன். இரவு படர்ந்து விட்டது. இங்கும் அங்குமாக மினுக் மினுக் என்று தீபங்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. கம்பீர வானத்தின் கரிய சேலையில் வைரங்களாக விண்மீன்கள் ஜொலிக்க, ஏழை பூமியின் கரிய சேலையில் இங்கும் அங்குமாக தீபப்பூக்கள் ஒளிர்ந்தன. பழையாறை அரண்மனையிலிருந்து வெளியேறி சோமேஸ்வரர் ஆலயத்தை நோக்கி நடந்தான். மறுநாள் அன்னாபிஷேகம் என்பதால் ஆலயத்தில் நள்ளிரவு அபிஷேகம் நடைபெற்று கொண்டிருந்தது. அதனால் ஆலயம் திறந்துதான் இருந்தது. சோமேஸ்வரர் ஆலயத்தின் இடப்புறம் திரும்பி காட்டு வழியை நடந்தால் நந்திபுர ஜெகநாதர் ஆலயம் வரும். அந்த ஆலயத்தின் பின்பாக உள்ள வீதியில் இவனது இல்லம் உள்ளது. சோமேஸ்வரர் ஆலயத்தின் கோபுரம் கண்ணில் பட்டது. கோபுரத்தின் உச்சியில் உள்ள தீப கப்பரையை நோட்டம் விட்டபடி நடந்து கொண்டிருந்தவன் திடீரென்று எதன் மீதோ மோதினான். எதன் மீதோ அல்ல, யார் மீதோ. மன்னித்துக் கொள்ளுங்கள், இருளில் கண் தெரியவில்லை என்று சொன்னபோது சற்றென்று 2 கைகள் அவனது குரல் வலையை பிடிக்க திடுக்கிட்டான். அவனால் பேச முடியாமல் அவன் கழுத்தை பிடித்த கைகள் தனது பிடியை இருக்க கண்கள் பிதுங்க சுவாசத்திற்கு திணறினான் கதிராமங்கலன். அப்போது அவனது செவியின் அருகில் ஒரு குரல் கிசுகிசுப்பதை உணர்ந்தான். எனது கேள்விகளுக்கு பதில் கூறினால் உயிர் பிழைப்பாய். இளவரசர் ஆதித்த கரிகாலனுடன் கஜானாவின் நிலவறைக்கு சென்றாய் அல்லவா? அவர் அங்கிருந்து என்னென்ன பொருட்களை எடுத்துக்கொண்டார்? சொல் என்று அந்த குரல் கேட்டது. கதிராமங்கலன் பதில் கூறுவதற்கு வசதியாக அந்த உருவம் தனது பிடியை தளர்த்தினாலும் அந்த கேள்வி கதிராவின் பீதியை அதிகரித்து அவனது கண்களை இன்னும் அதிகமாக பிதுங்க வைத்தது. ரகசியத்தை காப்பாற்றுகிறேன் என்று இளவரசருக்கு சத்தியம் செய்திருக்கிறேன். கதிராமங்கலின் குரல் திக்கியது. ரகசியத்தை நீ காப்பாற்று. ஆனால் உன்னை காப்பாற்ற ஆதித்த கரிகாலன் இங்கே வரமாட்டார். மீண்டும் தனது பிடியை இறுக்கிய அந்த உருவம் தனது கூரிய நகங்களை அதனது கழுத்தில் இறக்கியது. வலியால் துடித்த கதிராமங்கலன் ரகசியத்தை காட்டிலும் தனது உயிர்தான் முக்கியம் என்பதை உணர்ந்தவனாக தலையை அசைத்தான். உண்மையை சொல்லிவிடுகிறேன். ஆதித்த கரிகாலர் பல்லவர்களின் பொக்கிஷமான உக்ரோதயம், கங்க மன்னன் பிரித் விபதி பராந்தகருக்கு அளித்த பானபத்திரம் மற்றும் பராந்தகரின் இளைய மகன் உத்தமசிலின் பால் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டார். நான் தான் அவற்றை அவருக்கு அளித்தேன் என்று கூறி கெஞ்சும் விழிகளால் அந்த உருவத்தை நோக்கினான். கார் இருளில் கரிய போர்வை அணிந்து தன்னை மறைத்து கொண்டிருந்த அந்த உருவத்தை அவனால் காண முடியவில்லை. உண்மையை கூறியதும் அந்த உருவத்தின் பிடி தளர, அப்பாடா, உயிர் பிழைத்தோம் என்கிற நிம்மதியில் கதிராமங்கலன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொண்டிருந்த வேளை திடீரென்று மீண்டும் அவன் கழுத்தை ஒரு கரம் சுற்றி வளைத்தது. இது நாள் வரை ரகசியத்தை காத்தது போன்று தொடர்ந்து காப்பாற்று என்று மீண்டும் கிசுகிசுத்த அந்த குரல் குத்துவாளால் அவனது நெஞ்சை பதம் பார்த்தது. அலறக்கூட முடியாமல் நிலத்தில் சரிந்தாலும் அந்த இரவின் நிசப்தத்தில் அவனது உடல் நிலத்தில் மோதிய ஒலி பெரிதாக கேட்டது.
இருளினூடே ஒரு உருவம் அசைந்தாடி நடந்து செல்வது கடைசியாக கதிராவின் கண்களுக்கு புலப்பட்டது. அந்த உருவம் இருளில் நடந்து செல்வது அமானுஷ்யமாக தோன்றியது. அதன் பின் கண்களை மூடிக்கொண்டான். இனி அவனது உறவினர்களிடையே அவனுக்கு பெண் கொடுப்பதற்கு போட்டி எழாது. குந்தவையின் அந்தப்புறத்தை ஒட்டிய மாமரம் ஒன்றில் அமர்ந்திருந்தான் அமானுஷ்யன். உப்பருகில் நின்றபடி அவன் கூறுவதை செவிமடுத்துக் கொண்டிருந்தாள் குந்தவை. நீங்கள் எதிர்பார்த்தது போன்று பழையாறை கஜானாவில் காணாமல் போன உக்ரோதயம், பானபத்திரம் மற்றும் உத்தமசீலனின் வாள் ஆகியவை ஆதித்த கரிகாலன் வசம்தான் உள்ளன. அவற்றை எடுத்து கொடுத்த கதிராமங்கலன் சற்று முன்பாகத்தான் உண்மைகளை கூறிவிட்டு பரலோகத்திற்கு புறப்பட்டு சென்றான். பழையாறை கஜானாவில் இருந்து எடுத்து சென்ற பானபத்திரத்தை கொண்டு ஸ்வர்ணமுகி காடுகளில் சோழர்களுக்கு உரிமையான சுரங்கங்களில் இருந்து பொன்னை எடுத்துக்கொண்டான் ஆதித்த கரிகாலன். ஸ்வர்ணத்தை மீட்பதில் பார்த்திப பல்லவன் அவனுக்கு பேருதவியாக இருந்தான். 4 சுரங்கங்கள் ஸ்வர்ணம் ஒத்தாடை அரண்மனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. பிரவாள மாளிகை நின்ற இடத்தில் தனது கனவு மாளிகையை எழுப்புகிறான் ஆதித்த கரிகாலன். அந்த மாளிகைக்கு பொன்னாழி என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. அமானுஷன் கூற குறுக்கிடாமல் அவன் கூறும் தகவல்களை கேட்டுக்கொண்டிருந்தாள் குந்தவை. மாளிகைக்கு பெயரே வைத்து விட்டானா? தனக்குள் முணுமுணுத்த குந்தவை மாமரத்தில் மறைவாக அமர்ந்திருந்த அமானுஷனின் குரல் ஒலித்த திக்கினை நோக்காமல் காய்ந்து குலுங்கியிருந்த மாங்காய்களை வெறித்தபடி பேசினாள். அமானுஷ்யரே, போதும், இனி உளவு பார்த்தது. செயலில் இறங்கும் வேலை நெருங்கிவிட்டது. குந்தவை கூறியதும் அங்கே மௌனம் நிலவியது. பிறகு அமானுஷனின் கரகரப்பான குரல் மீண்டும் ஒலித்தது. இளவரசி, செயலில் இறங்க வேண்டுமென்றால் எனக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்பட வேண்டும். அங்கீகாரம் இல்லாமல் என்னால் சில காரியங்களை நிறைவேற்ற முடியாது என்றவுடன் உப்பரிகையின் கைப்பிடி சுவரின் அருகே நின்றிருந்த குந்தவை திரும்பி நோக்கினாள். உப்பரிகையின் மறுகோடியில் தெட்டக்கனி பவழ மல்லிகைகளை தனது சேலை முந்தானையில் சேகரித்துக் கொண்டிருந்தாள். அங்கீகாரம் கிடைக்கும் அமானுஷ்யரே. நீங்கள் கேட்டவுடன் நான் கொடுக்க முடியாது. அதற்கான காலம், வேலை எல்லாம் வரும்போது நீங்கள் கேட்பது கிடைக்கும். இப்போதைக்கு அமானுஷ்யமாக இருந்தது போதும், மானுஷ்யமாக மாறவும் என்றவள் அமானுஷத்தின் பதிலுக்கு காத்திராமல் தெட்டக்கனியை நோக்கி நடந்தாள். தெட்டக்கனி, பழையாறை பவள மழிகையை பறித்தது போதும், தஞ்சைக்கு சென்று மிகுதி பவள மழிகையை பறித்துக்கொள் என்றவுடன் அவளை வியப்புடன் நோக்கினாள் தெட்டக்கனி. இப்போதுதானே தஞ்சைக்கு சென்று வந்தோம், மீண்டும் தஞ்சைக்கு பயணமா? தெட்டக்கனி தான் சேகரித்திருந்த பவள மல்லிகையை மூட்டையாக கட்டினாள். நடப்பது என்ன என்பதை அறிவதற்காக தஞ்சைக்கு சென்றோம். நடப்பது என்ன என்பதை அறிந்து கொண்ட பின் அதனை தடுப்பதற்காக இப்போது தஞ்சைக்கு செல்கிறோம். குந்தவை கூறினாள். தஞ்சைக்கு அவசியம் செல்ல வேண்டுமா இளவரசி? இன்று பழையாறை சோமேஸ்வரர் ஆலயத்தில் அன்னாபிஷேகம் வைபவத்தை நீங்கள் தானே முன்னிட்டு நடத்துகிறீர்கள். தெட்டக்கரை நினைவுபடுத்தினாள். அரச குடும்பத்து பெண்களுக்கு வேறு பணிகள் இல்லாததால் ஆலய பணிகளில் ஈடுபடுகிறார்கள். எனக்கு வேறு நிறைய பணிகள் இருப்பதால் அன்னாபிஷேகத்திற்கு நான் இல்லை என்றால் பரவாயில்லை, நாம் தஞ்சைக்கு போகிறோம். குந்தவை கூறியதும் தெட்டக்கனி மெல்லிய குரலில் சிரித்தார். இதற்கு தாங்கள் தஞ்சை அரண்மனையிலேயே வசிக்கலாம். எதற்காக பழையாறையில் தங்கிக் கொண்டு தஞ்சைக்கு அடிக்கடி பயணம் செய்ய வேண்டும்? உனக்கு இதெல்லாம் புரியாது தெட்டக்கனி. அரசியல் முக்கியத்துவம் இல்லாதவர்கள் கூட காரணமின்றி தலைநகரத்திற்கு பயணம் செய்வார்கள். பணிகளே இல்லை என்றாலும் அம்மாரி அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் போது ஏதோ முக்கிய அரசியல் நிகழ்வுக்காக அவர்கள் அம்மாரி பயணத்தை மேற்கொள்வதாக அனைவரும் எண்ணுவார்கள். தலைநகரம் சென்று அரண்மனையின் உள்ளே கூட நுழையாமல் அரண்மனையில் விருந்து உண்டேன், அருந்துவிட்டு மன்னரை நான் சந்தித்தேன், அவருடன் ஆலோசித்தேன் என்று கட்டுக்கதைகளை அவிழ்த்து விடுவார்கள். ஆனால் எனது தஞ்சை பயணம் மட்டும் எப்போதும் விசேடமாகத்தான் இருக்கும். நான் தஞ்சைக்கு பயணம் செய்தால் அரசியலில் பெரும் மாற்றம் வரும் என்பது பொருள். குந்தவை பவளமல்லி பந்தலின் கீழ் நின்று அண்ணாந்து பார்த்தாள். பிறகு கையை உயர்த்தி ஒரு பவளமல்லியை கையில் எடுத்தாள். தெட்டக்கனி அவளை பிரமிப்புடன் பார்த்தாள். இளவரசி, மாற்றம் ஏதேனும் வருகிறதா என்ன? தெட்டக்கனியை அர்த்தத்துடன் நோக்கினாள் குந்தவை. தெட்டக்கனி, அரசியல் என்பது இப்போது நீ பறித்த பவளமல்லியை போன்றதுதான். மலர் வெண்மையாக இருந்தாலும் அடியில் உள்ள அதன் காம்பு காஷாய வண்ணத்தில் உள்ளது. அது போலத்தான் மேலே புலப்படும் அரசியல் நிகழ்வுகள் பதவிகளில் அமர்ந்திருப்பவர்களால் தீர்மானிக்கப்படுவது போன்று தோற்றம் அளித்தாலும் அடியில் என்னை போன்ற சில சூத்திரதாரிகள் அதனை இயக்குகின்றனர். தொடர்ந்து கேள்விகளை கேட்காதே, பதில் சொல்லும் நிலையில் நான் இல்லை. நமது பயணத்திற்கு ஏற்பாடுகளை செய்துவிடு, விடியலில் புறப்படுகிறோம் என்றாள் குந்தவை. தாதி தங்கத்தட்டில் கொணர்ந்த பழரச குவளைகளை கையில் எடுத்த வானவன் மாதேவி பழுவேட்டையருக்கும் அனிருத்த பிரம்மராயருக்கும் அளிக்க அனிருத்தர் அதை கையில் வாங்கினார். மன்னருக்கு கிடையாதா? அனிருத்தர் கேட்டார். இப்போதுதான் அருமை மகளுடன் பேசியபடி பழரசம் அருந்தினார். வானவன் மாதேவி கூறினாள். ஒரே சமயத்தில் 2 இனிப்பான பொருளை மன்னர் எங்கனம் ஏற்றார்?
மகளுடன் அளவலாவது என்பது பழரசத்தை காட்டிலும் அவருக்கு இனிக்குமே. பழுவேட்டரையர் சிரித்தபடி முக்கணிச்சாற்றை அருந்த துவங்கினார். மன்னருக்கு முக்கணிகள் இருந்தாலும் என்னதான் பழையாறை பலாவாக நான் இனிப்பை வாரி வழங்கினாலும் வாழையடி வாழையாக சோழத்தை வாழ வைக்கப் போகும் மன்னனை கண்டால் போதும் பலாவை ஒதுக்கி விடுவார். கேலியாக பேசியபடி குந்தவை அங்கே பிரசன்னமானாள். பழையாறையிலிருந்து எப்போது வந்தீர்கள் இளவரசி? அனிருத்தர் கேட்டார். குந்தவையை யார் என்று நினைத்தீர்கள் அனிருத்தரே? அவள் சர்வ வியாபி. துணிலும் இருப்பாள், துரும்பிலும் இருப்பாள். பழுவேட்டரையர் கூற சுந்தர சோழரும் வானவன் மாதேவியும் சிரித்தனர். உண்மைதான் பழுவூர் அரசரே. சோழம் வலுவாக நிற்பதற்கு நானும் ஒரு தூணாக இருப்பவள்தான். ஆனால் அதே சமயம் என்னை துரும்பாக எண்ணி செயலாற்றுபவர்களின் திரைமறைவு வேலைகளை அனுமதிக்காதவள். குந்தவை கூற உதட்டில் பதிந்திருந்த பழரச குவளையை நீக்கிவிட்டு அவளை கேள்வியுடன் நோக்கினார். குந்தவை கூற உதட்டில் பதிந்திருந்த பழரச குவளையை நீக்கிவிட்டு அவளை கேள்வியுடன் நோக்கினார் பழுவேட்டரையர். வழக்கமாக பழரசத்தில் நான் மிளகு பொடியை தூவித்தான் அருந்துவது வழக்கம். இந்த பழரசத்தை தயாரித்த பரிச்சாரகனுக்கு இந்த விவரம் தெரியாது போலும். ஆனால் பழரசத்தில் மிளகு பொடி இல்லாத குறைக்கு குந்தவை பொடியை நன்றாகவே தூவுகிறாள் என்று சிரித்தார். நான் பொடி ஒன்றையும் தூவவில்லை பழுவூர் அரசே. வேறு சிலர்தான் சொக்கு பொடி தூவி காரிய மாற்றுகின்றனர், குந்தவை கூறினாள். சொல்ல வருவதை நேரடியாக சொல் குந்தவை. மறைமுக சொற்கள் தேவையில்லை. தனாதிகாரி உனக்கு பாட்டனார் முறை. ஆகையால் நீ அவருடன் உரிமையுடன் பேசலாம். அனிருத்தர் நமது குடும்பத்தில் ஒருவர், எனவே தயக்கம் தேவையில்லை, சுந்தர சோழர் கூறினார். நேரடியாகவே விஷயத்திற்கு வருகிறேன். நமது பழையாறை கஜானாவின் நிலவரைக்கு அண்ணன் ஆதித்த கரிகாலன் வந்திருக்கிறான். உக்ரோதயம் என்கிற ஆபரணம், பானபத்திரம் என்கிற சுவடி மற்றும் சிறிய பாட்டனார் உத்தமசீலனின் வாள் ஆகியவற்றை தனது வசப்படுத்தி இருக்கிறான். குந்தவையின் குரல் காட்டத்துடன் ஒலித்தது. இவ்வளவுதானே? அவனுக்கு வேண்டியதை அவன் எடுத்துக்கொண்டான். தனாதிகாரியிடம் சொல்லி உனக்கு வேண்டியதை நீ எடுத்துக்கொள். வானவன் மாதேவி அவளை சமாதானம் செய்தாள். அவ்வளவுதானே என்று எளிதாக கூறிவிட்டாயம்மா. அந்த பானபத்திரத்தின் பின்னால் பெரும் புதையல் உள்ளது. கங்க மன்னன் பிரித் விபதி நமது பராந்தகருக்கு அளித்த 4 ஸ்வர்ண சுரங்கங்களை குறித்த உடன்படிக்கை தான் பானபத்திரம். அதனை எடுத்து சென்று சுரங்கங்களை கைப்பற்றி அந்த ஸ்வர்ணத்தை தனது காஞ்சி மாளிகையில் பத்திரப்படுத்தி இருக்கிறான். அந்த ஸ்வர்ணத்தை கொண்டு காஞ்சியில் பொன் மாளிகை ஒன்றை எழுப்ப திட்டமிட்டு இருக்கிறான். குந்தவை பொறுமினாள். பழுவேட்டரையர் சிரித்தார். குந்தவை, இதோ இந்த தாதி ஏந்தி நிற்கிறாளே தட்டு, இதுவே ஸ்வர்ணத்தினால் வடிவமைக்கப்பட்டது. ஒரு தாம்பாளத்தை ஸ்வர்ணத்தில் செய்யும் போது ஒரு மாளிகையை ஸ்வர்ணத்தில் செய்தால் என்ன? பழுவேட்டரையர் கூற அவரை அனல் பறக்கும் கண்களால் நோக்கினாள். தட்டு ஸ்வர்ணம்தான், ஆனால் அதனை கையாள்பவர்கள் அடுக்களை பணியாளர்கள் மட்டுமே. சுமந்து வருபவள் இந்த தாதி. அரச குடும்பத்தினர் யாரும் அதனை தொடுவது கூட கிடையாது. அப்படி இருக்க சோழத்திற்கு உரிய 4 சுரங்க ஸ்வர்ணத்தை ஒருவன் மட்டுமே எடுத்து தனக்கு மாளிகை எழுப்பிக் கொள்வது என்ன நியாயம்? ஸ்வர்ணம் முழுவதும் சோழ கஜானாவைத்தானே சேர வேண்டும்? குந்தவை கேட்டாள். குந்தவை மிகவும் முக்கியமான விவகாரத்தை தான் கையில் எடுக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட பழுவேட்டரையர் தானே எழுந்து பழரச குவளையை தாதியின் தட்டில் வைத்தார். உண்மைதான் குந்தவை, உனது கூற்றில் நியாயம் இருக்கிறது. பராந்தகன் பாணர்களை வீழ்த்தி அவர்களை கங்கர்களுக்கு அடிமைகளாக விற்றதற்கு பிரதி உபகாரமாக அவர்களால் நமக்கு அளிக்கப்பட்ட ஸ்வர்ண சுரங்கங்கள். பழுவேட்டரையர் கூறினார். இருக்கட்டுமே, நாம் அந்த ஸ்வர்ணத்தை எடுக்காமல் விட்டுவிட்டோம். பராந்தகன் தொடர்ந்து தனது மகன்கள் இறந்தும் காணாமலும் போனதால் விரக்தியில் உரிமையை கோராமல் விட்டுவிட்டார். அரிஞ்சயன் ஆட்சி செய்தது 6 திங்கள்கள் மட்டுமே. பழைய உடன்படிக்கையை வைத்து உரிமையை கோருவது நியாயமாகாது என்று நானும் வாளா இருந்துவிட்டேன். ஆதித்த கரிகாலனுக்கு ஸ்வர்ணம் தேவைப்பட்டதால் தனது சாதுரியத்தால் அதை கேட்டு வாங்கியிருக்கிறான். அதனை கொண்டு அவன் மாளிகை ஒன்று எழுப்பினால் நஷ்டம் என்ன? நாம் கூட அந்த மாளிகையில் சென்று தங்கலாமே. சுந்தரர் கூற அவரை நோக்கி அனல் பார்வை ஒன்றை உதிர்த்தாள் குந்தவை. தந்தையே, காஞ்சி நமது சோழர் வசம் நிரந்தரமாக இருக்குமா? நாளையே பல்லவர்கள் பொங்கி எழுந்து மீண்டும் தங்கள் சாம்ராஜ்யத்தை நிறுவினால் நாம் காஞ்சியை மட்டுமா இழப்போம்? ஸ்வர்ண மாளிகையும் சேர்த்துத்தானே இழப்போம். ஸ்வர்ண மாளிகை எங்களுடையது. அனுமனை போன்று அந்த மாளிகையை மட்டும் நாங்கள் தூக்கி செல்கிறோம் என்று நாம் கேட்டாலும் அவர்கள் தருவார்களா? கேலியுடன் கேட்டாள் குந்தவை. மன்னா, குந்தவை மிக தெளிவாக இருக்கிறாள். அவளது வாத திறமைக்கு முன்பாக நம்மால் பேச இயலாது. எதற்கும் தங்கள் மகனை உடனே வரவழைத்து விளக்கம் கேட்பதுதான் நியாயம். உடனே தஞ்சைக்கு வந்து மன்னரை சந்திக்கும்படி ஆதித்த கரிகாலனுக்கு ஓலை அனுப்புங்கள் அனிருத்தரே. பழுவேட்டரையர் கூற அனிருத்தர் தலையசைத்தார். குந்தவை திருப்தியுடன் இருக்க பழுவேட்டரையரும் அனிருத்தரும் அங்கிருந்து புறப்பட்டனர். ஒருவனுக்கு நேரம் கூடி வரும்போது அவனுக்கு மற்றவர்கள் செய்யும் பாதகங்களும் அவனுக்கு சாதகமாகவே மாறும் என்பது வழக்கம்தானே.
மற்றவர்கள் ஏவும் கணைகள் அவன் மீது மலர் மாலைகளாகத்தானே விழும். பாண்டவர்கள் விடுத்த கணைகள் எல்லாமே கர்ணனின் மீது மலர் மாலைகளாகத்தானே விழுந்தன. அவன் செய்த தர்மம் அவன் தலையை காத்தது. ஆதித்த கரிகாலனும் பாமர மக்களுக்கு செய்த உதவியால் அவர்களது அபிமானத்தை பெற்று மக்களின் இளவரசன் என்று பெயரை பெற்றிருந்தான். அவர்களின் வயிறும் மனமும் வாழ்த்தியதால் தான் ஒருவேளை அவனுக்கு எல்லாமே சாதகமாக போகின்றதோ. அத்திமலையானின் பிரதிமை பிரவாள மாளிகையில் அவனுக்கு கிடைத்ததும் அவனுக்கு சாதகமாகவே எல்லாம் நடக்கின்றன. புகழ்பெற்ற காஞ்சியின் வாசியாக அவன் மாறியதும் அத்திமலையானும் அவனை நாடி வந்தான். உக்ரோதயமும் ஆதித்த கரிகாலனின் வசம் வந்துவிட்டது. பானபத்திரமும் அவனை சேர்ந்து 4 ஸ்வர்ண சுரங்கங்களின் அதிபதி ஆக்கிவிட்டான். பிரம்மாண்ட பொன் மாளிகை ஒன்று காஞ்சியில் எழுப்பி வருகிறான். இன்னும் என்ன வேண்டும் ஆதித்த கரிகாலனுக்கு? விரைவில் மனனாகிவிட்டால் தான் மறைத்து வைத்திருக்கும் அத்திமலை தேவனின் பிரதிமையை வைத்து அஸ்வமேத யாகவும் செய்து உலகத்தையே சோழர்களின் குடையின் கீழ் கொண்டு வந்து விடலாம். நேமி இயங்கையருடன் சேர்ந்து நீண்டகால திட்டத்தை தயார் செய்து விட்டான் ஆதித்த கரிகாலன். இன்னும் பார்த்திபனுக்கு கூட சிலை அவன் வசம் உள்ளது என்று தெரியாத போது குந்தவைக்கு எங்கனம் தெரியக்கூடும். தஞ்சைக்கு வந்து உடனே மன்னரை சந்திக்க வேண்டும் என்று ஓலை வந்ததும் சற்றே குழம்பினான் ஆதித்த கரிகாலன். தஞ்சைக்கு புறப்படுவதற்கு தயார் செய்து கொண்டிருந்த வேளையில் நண்பன் பார்த்திபன் அவசரமாக வந்தான். ஆதித்தா, பழையாறை நிலவரையிலிருந்து கொண்டு வந்த உத்தம சீலின் பாலனை உடனே எடுத்துக்கொண்டு புறப்படு. உனது தந்தையிடம் தோற்று ஓடிய வீரபாண்டியன் மீண்டும் படைகளை திரட்டி கொண்டு சோழ எல்லையை நோக்கி வருகிறானாம். உனது சபதத்தை நிறைவேற்ற நல்லதொரு வாய்ப்பு உன்னை நாடி வருகிறது. பார்த்திபன் கூறியதும் உற்சாகத்துடன் துள்ளி குதித்தான் ஆதித்த கரிகாலன். ஓ, இதற்குத்தான் அனிருத்தர் ஓலை அனுப்பியிருக்க வேண்டும். இந்த முறை வீரபாண்டியனை விடமாட்டேன். அது சரி, ஒரு ஆண்டிற்கு முன்பாக ஓடி ஒளிந்தவன் அதற்குள்ளாக எப்படி மீண்டும் படையை திரட்டினான்? ஆதித்த கரிகாலன் கேட்டான். இம்முறை ஈழம் அவனுக்கு உதவி செய்வதாக கேள்வி. அதை பற்றி உனக்கென்ன? உனக்கு தேவை அவன் தலை. அதை கொய்து பந்தாடி விட்டு வா. அதற்குள் பொன்மாளிகை உனக்காக தயாராக காத்திருக்கும். பார்த்திபன் கூற களிப்புடன் ஆதித்த கரிகாலன் உத்தமசீலனின் வாளை எடுப்பதற்காக சென்றான். சேவூர். கடும் போரில் பாண்டியர்கள் தோல்வியை தழுவினர். இம்முறை தப்பிச் செல்வதற்கு முடியாது. சோழர்களும் தன்னை மன்னிக்க தயாராக இல்லை என்பதை உணர்ந்தவனாக வீரபாண்டியன் பரிதாபமாக ஆதித்த கரிகாலனின் முன்பாக நின்றான். ஆதித்த கரிகாலன் தனது சிறிய பாட்டனார் உத்தமசீலனின் வாளின் மீது முத்தம் ஒன்றை பதித்தான். சிறிய பாட்டனாரே, உங்கள் வாளினாலேயே உங்கள் தலையை சீவிய வீரபாண்டியனின் தலையை நான் சீவுகிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றவன் அந்த வாளை ஓங்கி வீரபாண்டியன் தலையை சீவினான். நிலத்தில் உருண்ட தலையை தனது இடது காலினால் எட்டி உதைத்து தனது சபதத்தை நிறைவேற்றினான். பலே ஆதித்த கரிகாலா, சொன்ன வண்ணம் செய்து விட்டாயே, பார்த்திபன் பாராட்டினான். அவனை உற்சாகத்துடன் நோக்கிய ஆதித்த கரிகாலனின் புருவங்கள் உயர்ந்தன. பார்த்திபனின் பின்பாக ஒரு நெடிய மனிதன் நின்றிருந்தான். சற்றே கருமையாக காணப்பட்ட அவன் கம்பீரமாக நின்றான். முகத்தில் எதற்கும் துணிந்தவன் என்கிற மனோபாவம் காணப்பட்டது. யார் இந்த புதியவன் என்பது போன்று ஆதித்த கரிகாலன் பார்த்திபனை நோக்கினான். சென்ற முறையைப் போலவே இந்த முறையும் வீரபாண்டியன் சேவூர் போர்க்களத்திலிருந்து தப்பி ஓட பார்த்தான். அவனை ஓட விடாதபடி வழியை மறித்து தடுத்தது இந்த வீரன்தான். வானர்குல வீரனாம். பார்த்திபன் கூற அவனை வியப்புடன் நோக்கினான் பார்த்திபன். அருளை வழங்கும் அத்திமலை தேவன் கிடைத்தான். உக்ரோதத்தை உமிழ்ந்த உக்ரோதயமும் கூடவே கிடைத்தது. பாணர்களை கங்கர்களுக்கு அடிமைப்படுத்தியதற்கு நன்றி கடனாக 4 ஸ்வர்ண சுரங்கங்கள் கிடைத்தன. ஆனால் அதை அனுபவிப்பதற்கு முன்பாகவே பழிவாங்க துடிக்கும் பாணர் வீரன் விஜயாதித்த பாணன் வழித்தோன்றல் பராக்கிரம பாணன் ஆதித்த கரிகாலன் முன்பாக நின்றிருந்தான். நன்மையும் தீமையும் மாறி மாறி கிடைக்கும் போலும். வீரரே, நல்ல காரியம் செய்தி. உங்கள் உதவியை மறக்க மாட்டேன். தங்களது பெயர்? ஆதித்த கரிகாலன் கேட்டான். பாணர் வீரரின் செவிகளில் அவனது கேள்வி விழவில்லை. சோழ வீரர்களின் கையில் சிக்கி சின்னாபின்னமாகிய தங்களது வானர்குல பெண்களின் ஓலங்கள் தான் கேட்டன. எங்கள் வானர்குடியை அழித்த சோழர் குடியின் அடுத்த மன்னனிடம்தான் பேசுகிறோம் என்கிற சினம் அவனுள் எழுந்தது. தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அவன் தனது உண்மையான பெயரான பராக்கிரம பாணன் என்பதை மறைத்தான். பந்தி என்கிற வந்தனை பாடல்களை பாடும் தனது வானர்குல சான்றோரை நினைத்ததும் அந்த பெயர் அவன் சிந்தையில் உதித்தது. எனது பெயர் வந்தியத்தேவன் என்றதும் ஆதித்த கரிகாலன் ஒரு கையை பார்த்திபன் தோளிலும் மற்றொரு கையை வந்தியத்தேவனின் தோளிலும் போட்டான். பார்த்திபனை எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. ஒன்றும் புரியல. பழிவாங்க வந்திருக்காரா வந்தியத்தேவன்? ஃப்ரெண்டுன்னு இல்ல பொன்னியின் செல்வன்ல சொல்லுவாங்க. சரி, வாங்க கதைக்குள்ள போவோம். பார்த்திபனை கண்டதும் ஒருவர் இருவரானோம். இப்போது வந்தியத்தேவனை கண்டதும் இருவர் மூவரானோம் என்றபடி அவர்களை அணைத்தான். காலதேவதை அந்த காட்சியை பார்த்து நிச்சயம் சிரித்திருக்க வேண்டும். ஆதித்த சோழன்
அபராஜித்தனிடம் நெருங்கிய நட்பு பாராட்டி வந்தவன். அவனை கொன்று பல்லவத்தை அபகரித்தான். கங்கர்களை ஆதரிக்க வேண்டி பராந்தகன் பாணர்களின் மீது படையெடுத்து அப்பாவி மக்களை கொன்று அவர்களின் பெண்களை நாசம் செய்து தங்கள் வயிற்றில் வளரும் கருவிற்கு தந்தை யார் என்று அவர்களுக்கு தெரியாத வண்ணம் வெறியாட்டம் ஆடி அவர்களை கங்கர்களுக்கு அடிமையாக விற்றான். சோழர்களால் சீரழிக்கப்பட்ட பல்லவமும் பாணமும் இப்போது அடிமைகளாகத்தான் இருக்கின்றன. சோழர்களின் மீது வெறுப்பும் பழிவாங்கும் உணர்ச்சியும் கொண்ட உபேந்திர பார்த்திப பல்லவன் மீதும் வந்தியத்தேவன் என்கிற பராக்கிரம பாணன் மீதும் தனது கைகளை போட்டு அணைத்துக் கொண்டிருக்கிறான் ஆதித்த கரிகாலன். இதனை கண்டு காலதேவதை சிரிக்காமல் என்ன செய்வாள்? அரசியலில் நிரந்தர நட்பும் கிடையாது, நிரந்தர பகைமையும் கிடையாது என்று காரியவாதிகளும் சந்தர்ப்பவாதிகளும் வேண்டுமானால் கூறலாம். ஆனால் தேசபக்தி உள்ளவர்களுக்கு தங்கள் நாடு பாதிக்கப்பட்டால் இறுதி மூச்சு இருக்கும் வரை தங்கள் நாட்டை சீரழித்தவர்களின் மீது கோபம் கனன்று கொண்டே இருக்கும். அத்தகைய கோபம் உள்ளவன் தான் பராக்கிரமபாணன். பெயரை மாற்றி வைத்துக் கொண்டால் சோழத்தின் மீது பாசம் பிறந்து விடுமா என்ன? தஞ்சை அரண்மனைக்கு சேவூர் வெற்றி வீரனாக வந்தான். ஆதித்த கரிகாலன் பானபத்திர ஸ்வர்ணம் குறித்து அண்ணன் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதை காணும் ஆர்வத்துடன் தஞ்சையிலேயே தங்கியிருந்தாள் குந்தவை. ஆதித்தனுக்கு தஞ்சை மக்கள் மாபெரும் வரவேற்பினை நல்க சுந்தர சோழர் அந்த காட்சியை ஆனந்த கண்ணீருடன் உப்பருகையில் இருந்து கண்டார். சற்று தொலைவில் நின்ற பழுவேட்டரையரும் அனிருத்தரையும் அவசரமாக தனது அறைக்கு வரும்படி சைகை காட்டினார். மூடிய அறையில் அவசரமாக ஒரு ஆலோசனை நடைபெற்றது. கொலு மண்டபத்தில் குந்தவை ஆவலுடன் காத்திருந்தாள். ஆதித்த கரிகாலன் கைப்பற்றியுள்ள ஸ்வர்ணத்தை கஜானாவில் ஒப்படைக்கும்படி மன்னர் உத்தரவிடப் போவதை காது குளிர கேட்க வேண்டும் என்று அமர்ந்திருந்தாள். வீரபாண்டியன் தலையை கொய்ததற்கு ஆதித்த கரிகாலனுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கப்பட்டது. பாராட்டு பத்திரத்துக்கு பிறகு பானபத்திரம் வரும். ஸ்வர்ணத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று மன்னர் கூறியதும் ஆதித்த கரிகாலனின் முகம் போகும் போக்கை கண்டு ரசிக்க வேண்டும் என்று குந்தவை காத்திருந்தாள். அனிருத்த பிரம்மராயர் எழுந்தார். பராந்தக மன்னர் காலத்தில் கங்கா மன்னன் பிரித் விபதி தனது ஸ்வர்ணமுகி காடுகளில் இருக்கும் 4 ஸ்வர்ண சுரங்கங்களை சோழர்களுக்கு பரிசளித்தான். பாணர்களுக்கு எதிரான போரில் நாம் கங்கர்களை ஆதரித்ததால் அந்த சுரங்கங்களை நமக்கு நன்றி கடனாக தந்தான். இப்போது அந்த சுரங்கங்களிலிருந்து எடுக்கப்பட்ட ஸ்வர்ணம் இளவரசர் ஆதித்த கரிகாலர் வசம் இருப்பதாக தெரிகிறது. அனிருத்தர் மன்னரின் உரையை படிக்க ஆதித்த கரிகாலன் குழப்பத்துடன் பார்த்திபனை பார்த்தான். அவனது குழம்பிய முகபாவத்தை ஓரக்கண்ணால் ரசித்து பார்த்தாள் குந்தவை. சேவூர் போரில் வீரபாண்டியனின் சிரத்தை அறுத்து உத்தம சிலரின் ஆன்மாவிற்கு அமைதியை பெற்று தந்த நமது பட்டத்து இளவரசர் வடபுல சேடை தலைவர் மன்னர் சுந்தர சோழரின் தலைமகன் ஆதித்த கரிகாலருக்கு அவர் கைப்பற்றிய அந்த 4 சுரங்க ஸ்வர்ணமும் பரிசாக வழங்கப்படுகிறது. அவருக்கு உரிய அந்த ஸ்வர்ணத்தை கொண்டு அவர் காஞ்சியில் எழுப்பும் ஸ்வர்ண மாளிகை பணிகளை இந்த மன்னரின் அரசு அங்கீகரிக்கிறது என்று அனிருத்தர் கூறி முடித்ததும் ஆதித்த கரிகாலின் முகம் மலர்ந்தது. உடனே எழுந்து நின்று தனது நன்றியை தெரிவித்தான். வீரபாண்டியன் தலையை கொய்தது பெரிய விஷயமில்லை. அதற்கு நீங்கள் எனக்கு அளித்திருக்கும் பரிசுதான் என்னை பொறுத்தவரையில் பெரிய விஷயம். எனது உயிர் உள்ளவரை சோழத்திற்கு பெருமை சேர்க்கும் நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொள்வேன். என்னால் சோழத்திற்கு இழுக்கு நேராமல் பார்த்துக் கொள்வேன். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் என்பார்கள். என்னை பொறுத்தவரை செல்வத்தில் செல்வம் நட்பே. பார்த்திபனும் வந்தியத்தேவனும் இல்லை என்றால் என்னால் வீரபாண்டியனின் தலையை கொய்திருக்க முடியாது என்று ஆதித்தன் கூறி முடித்ததும் சபையோர் கரவொழி எழுப்பினர். 1000 பேரிடிகள் தனது தலையில் விழுந்தது போன்று அதிர்ச்சியில் அமர்ந்திருந்த குந்தவையின் பார்வை வந்தியத்தேவனின் பக்கமாக திரும்பியது. வந்தியத்தேவனும் அவள் பக்கமாக நோக்க இருவர் பார்வைகளும் கலந்தன. பாணர் வீரனும் சோழ வீராங்கனையும் தனது பார்வையை பரிமாறிக்கொள்ள அதை உப்பரிகை மாடத்தில் அமர்ந்திருந்த பெண்கள் பகுதியில் இருந்து நோக்கிய தெட்டக்கனியின் மேனியில் ஒருவித நடுக்க அலை பாய்ந்தது. வந்தியத்தேவன் குந்தவையின் பார்வை பரிமாற்றத்தை இன்னொருவனும் கவனித்துக் கொண்டிருந்தான். வந்தியத்தேவனின் அருகில் அமர்ந்திருந்த பார்த்திப பல்லவன் தான் அந்த இன்னொருவன். தொடரும்.